அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த யூடியூப் சேனல் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கான டாபிக்குள்ளே போகலாம் வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்க. அந்த முக்கியமான முடிவில் கோவப்பட்டு எடுத்துடக்கூடாது. ஏன்னா கோச்சாரத்தில் செவ்வாய் ராகுவோடு இருக்கார், விரயத்தில் இருக்கார், 12ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இதில் எமோஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விரையாதிபதி ஆனால் அஷ்டமாதிபதி உயிர் ஸ்தானம் 12ல் இருக்கார், ராகு பிடியில். அப்போ இந்த டைமில் சகோதரர்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செவ்வாய் அப்படின்றது நீங்கள் அதில் அப்படியே பொறுமையாக தன்மையாக கொண்டு போகும்போது எல்லாமே சாதகமாக அமைஞ்சிடும். ஏன்னா ராகு செவ்வாயுடைய காம்பினேஷன் அதை பார்க்குறது நேரடியாக புதனுடைய வீடு. புதனுடைய வீட்டில் கேது இருக்கிறார். இந்த நேரத்தில் காதல், உங்கள் மனைவி, உங்கள் கணவர், உங்கள் காதலன் காதலி அவங்கள்ட்டலாம் முடிஞ்சு போன விஷயத்த சொல்லி கோபத்தை கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டாம். அமைதியாக விட்டாலும் உங்களை விட்டு விலகி போகிற மாதிரி தான் இருக்கும் சில விஷயங்கள். அதுமாரி தான் இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா இறைவன் இதுக்கு மேலே ஒரு பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். பாசிட்டிவான விஷயம்னா பிரிஞ்சு போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லைங்க. இது வெறும் காதலன் காதலி, கணவன் மனைவி மட்டும் இல்லை, நண்பர்கள், உறவுகள். அதனால் இந்த இடத்துல கர்மா உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரும். அதாவது என்னென்னா, அவசரப்படாத, காரணம் நீயாக இருந்துடாத அப்படின்னு. அப்போ காரணம் இல்லாமல் நீங்கள் இருக்கணும். ஏன்னா எப்பயுமே ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு நண்பன் இவங்க கூட இருந்தனா எனக்கு பெரிய வருமானம் லாபம் கிடைக்கல, அவங்க கூட போனால் வருமானம் அதிகமாக கிடைக்கும். ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ இல்லை ஒர்க் சம்மந்தமாகவோ எதுவாக இருந்தாலும் அது இவங்க கூட போனால் ஒரு பெட்டராக இருக்குன்ற அந்த எண்ணத்தை கொடுக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காம பொறுமையாக இந்த மாதிரி டைமில், ரொம்ப முக்கியமான கிரிட்டிக்கலான டைமில் தான் ரொம்ப தன்மையாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். இது திருமண வாழ்க்கையும், நண்பர்கள், உறவுகள் எதுவாக இருந்தாலும் ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கடந்த 40 நாட்களில் ஏற்பட்ட அதிகப்படியான வலிகள், வேதனைகளை எனக்கு புரிஞ்சிக்க முடியும், என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா கோச்சாரத்தில் பாதகஸ்தானம், அடுத்தது விரயஸ்தானம், ராகுவோடைய காம்பினேஷனை பார்த்து இந்த நேரத்தில் அமைதியாக இருந்தால் ஜெயிச்சிருவீங்க. கெட்ட வார்த்தையில் பேசிடக்கூடாது, கோவப்பட்டுறக்கூடாது. அடுத்தது ராகு செவ்வாய் அடுத்தடுத்து நகரக்கூடிய அந்த நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். எமோஷன்ஸ், உங்களை அறியாமல் கோபம், கவலை, இப்படி நிறைய விஷயங்களை ஏற்படுறதுக்கு வரும். ஆனால் அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இதுக்கிடையே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ ஏமாற்றம் அடைகிறீங்களோ அவ்வளோக்கு உயர்வான நிலையை அடைவீங்க. அதுக்காக நீங்கள் வேணும்னே போய் ஏமாறக்கூடாது. யாராவது ரொம்ப நீங்கள் நம்புறீங்க, அவங்க உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா வச்சுக்கலாம், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள். ஒருபொழுதும் கெட்ட வார்த்தையோ வெறுப்பான வார்த்தையோ தயவு செய்து சொல்லிடாதீங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அவங்க சந்தோஷமே எனக்கு சந்தோஷம், அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற அந்த பாசிட்டிவான வார்த்தை எவ்வளோக்கு சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம், எண்ணம், செயல்கள் எல்லாமே உயர்வான நிலைக்கு போகும். இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதனால் எல்லா வீடியோலையுமே இந்த விஷயத்தை நான் சொல்லுவேன் திரும்ப திரும்ப. ஏன்னா மறந்துடுவோம், நம்ம ஒரு எனர்ஜி லெவல் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த எனர்ஜி இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு கிடச்சிரும். எல்லாமே சந்தோஷம், நிம்மதி, சீக்கிரமாக தூங்கிடலாம், சீக்கிரமாக ஒரு நல்ல நிலைக்கு போயிடலாம். எப்பயுமே எவ்வளோக்கு பாசிட்டிவாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறும். ஆனால் இது இயல்பாக மனிதர்களுக்கு யாருக்குமே கிடையாது. எல்லாருக்கும் கோபம் வரும், எல்லாருக்கும் ஈகோ இருக்கும், வெறுப்பு, விரக்தி, கடுமையாக பேசக்கூடிய தன்மை அப்படின்றது எல்லாருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். ஆனால் இதில் ரொம்ப அதிகப்படியாக இருக்கிறவங்க தான் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அந்த மாதிரியான மனநிலைக்குள்ளே நீங்கள் இருந்துடாதீங்க. எந்த சூழ்நிலையும் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் மன்னிங்க. உங்கள் காதலி உங்களை ஏமாற்றிருந்துருக்கலாம், உங்கள் காதலன் உங்களை ஏமாற்றிருக்கலாம், உங்கள் மனைவி உங்களை ஏமாற்றிருக்கலாம், உங்கள் கணவர் ஏமாற்றிருக்கலாம், இப்படி நண்பர்கள் ஏமாற்றிருக்கலாம், சித்தப்பா உறவுகள், பங்காளி உறவுகள், எப்படி ஏன் அப்பா அம்மா கூட கொண்டு உங்களுக்கு கோவப்படுத்திருக்கலாம், வலியை கொடுத்துருக்கலாம். ஆனால் எல்லாரையும் மன்னிச்சிடுங்க. ஒரு பொழுதும் அவங்கள்ட்ட கோவப்படுறாதீங்க, அவங்கள்ட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா காதலன், ஃப்ரெண்ட்ஸு, மனைவி, கணவர் ஜாதகத்தில் நமக்கு மைனஸாக நிலையில் இருக்கும்போது நமக்கு மைனஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்னும் அந்த மைனஸ் எல்லாமே நம்மளுடைய கர்மா கணக்கு நம்மளை விட்டு விலகுதுன்னு அர்த்தம். அந்த விலகும்போது அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான, வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை இறைவன் கொடுப்பார். அந்த ஸ்பெஷலான விஷயத்தை அடையிறதுக்கு வலிகளை தாங்கிக்கணும். இந்த வலியை நீங்கள் தாங்கிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரம், எண்ணம், செயல்கள் எல்லாமே மாறிடும். இது ரொம்ப முக்கியங்க. எல்லா வீடியோலையும் இதை சொல்லிவிட்டு சொன்னதை திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லா வீடியோலையும் இதை சொல்கிறதுக்கு காரணம் மறந்துடக்கூடாது. நீங்கள் அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கணும். எப்பவுமே ஸ்ட்ராங்காக மனசில் பதிஞ்சிருச்சுன்னா
அதை விட சந்தோஷமான விஷயம் வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா நமக்கு இறக்க குணம் வந்துருச்சுன்னா, விட்டு கொடுத்து போகிற குணம் வந்துச்சுன்னா நல்லாயிருப்போம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருப்போம். நமக்கு ஒரு விஷயம் இழந்துட்டால் கூட அதை விட சூப்பரான ஒரு விஷயம் கிடச்சிரும். இறைவன் கொடுப்பார் கண்டிப்பாக. ஆனால் உண்மையாக இருக்கணும். எவ்வளோக்கு உண்மையாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்புங்க, நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க. நல்லது தான் நடக்கும். கோச்சார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சுக்கிரன் கூட நல்ல ஒரு ஃபேவராக பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் அடுத்தடுத்து நகர்ந்து போகக்கூடிய நட்சத்திரமே சுக்கிரன். அப்போ இந்த நேரத்தில் காதல் சம்மந்தமான விஷயங்கள், மனைவி இவங்கள்ட்டலாம் கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைமில் வந்து எடுத்தம் கவுத்தோன்னு பேச வச்சிடும். டக்குன்னு வார்த்தையை விட வைக்கும், கை வாங்க வைக்கும். அதெல்லாம் ஓங்கிடாதீங்க. உங்கள் காதலனை திட்டிடாதீங்க, உங்கள் காதலியை திட்டிடாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து சூரியன் சுக்கிரன் நட்சத்திரம் இருக்கும்போது காலபுருஷ தத்துவத்துக்கு 5-7 தொடர்பு பெறுது. 5-7 தொடர்பு பெறுது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் பரவாயில்ல. அது மாட்டெலாம் வந்து ஆப்போசிட் நிலையில் இருக்கக்கூடியது. சூரியனுக்கு சுக்கிரன் அந்த 7ஆம் இடம்ன்றது திருமண வாழ்க்கை, நண்பர்கள், உறவுகள், அந்த ஸ்தானத்துக்கு பாதகாதிபதியாக வந்து சுக்கிரன் இருப்பார், சூரியன் இருப்பார். அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் ட்ராவல் பண்ணும்போது அவசரமாக முடிவெடுக்க வைப்பார். ஏன் எதுக்கு அப்படின்னு தெரியாமல் அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு புது விஷயங்கள், ஒரு லைனப் நிறையா இருக்குது. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள். அந்த நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த டைமில் கண்ணை மறைக்கும். அது சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணி சக்ஸஸ் ஆகிறதுக்கான வழி வாய்ப்புன்றது கிடைக்க வைக்கும். ஆனால் கண்ணை மறைச்சி தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தி மாட்ட வைக்கும். அப்போ இந்த தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அவசரமாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், செயல்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கிடையே ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நிமிஷம் உங்கள் கணவரை மன்னிச்சிடுங்க, உங்கள் மனைவியை மன்னிச்சிடுங்க, உங்கள் காதலியை மன்னிச்சிடுங்க, உங்கள் காதலனை மன்னிச்சிடுங்க. நீங்கள் அவங்கள்ட்ட ரொம்ப அன்பாக பேசி பாருங்கள். எப்பயுமே இந்த நிமிஷத்துலேருந்து முடிவெடுங்க. என் உயிர் நீ தான், என் செல்லம் நீ தான் அப்படின்னு அவங்கள்ட்ட ரொம்ப அவங்கள பற்றி பெருமையாக சொல்லுங்கள். அவங்கள்ட்ட சொல்லுங்கள். நீங்கள் சாப்பாடு கொடுத்தா கூட அந்த சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு எவ்வளோ பாசிட்டிவாக சொல்ல முடியுமோ அவங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுற மாதிரி வார்த்தைகளை சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டு, சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரியான பாசிட்டிவான வார்த்தையை சொல்லுங்கள். அவங்க அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. அதேமாரி அவங்கள்ட்ட வந்து ரொம்ப பாசமாக பேசுங்க, கையை பிடிச்சி. அதாவது என்னென்னா, இதில் நம்ம நிறையா விஷயங்களை பேச முடியாதுல்ல. அவங்கள்ட்ட ஒரு கேரிங்காக நீங்கள் பேசி பாருங்கள். அது உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாகும். எப்பயுமே அந்த சந்தோஷம் மட்டும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்துட்டோன்னா அதோடைய சக்தியை நீங்களே உணர ஆரம்பிச்சிடுங்க. நம்ம ஒரு 10 பேர் சந்தோஷப்பட வச்சுட்டாலே நம்ம வந்து 100 பேர் சந்தோஷப்படுத்துறதுக்கு நமக்கு இருப்பாங்க. சந்தோஷம் ஒரு அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அன்பாக பேசி பாருங்கள், பொறுமையாக பேசுங்க. இதை விட ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் வேறு எதுவுமே இல்லை. கிரகநிலைகள் எப்பயுமே வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து ஏதாவது ரூபத்தில் வந்து இதை செய்யக்கூடாது அப்படின்ற விஷயம் சொல்லும். இந்த நேரத்தில் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை வந்து அதிகப்படியாக ரிஸ்க்கான விஷயங்களை செஞ்சிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் அது மாதிரியான விஷயங்களில் செய்ய வைக்கும். அது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடும் போது கோபத்தில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் கடுமையாக பேச வச்சிடும், கடுமையாக நடந்துக்க வச்சிடும். அதுமாரி அவசரப்பட்டு நீங்கள் எதையும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா பணம் வந்து கடன் வாங்கி டக்குன்னு ஏதாவது கொடுத்துடுவீங்க, நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு. அது எந்த ரிலேஷன்ஷிப்பான இருக்கலாம். அவசரப்பட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வாங்குறதுக்கு ஏன் அவசரப்பட்டு கொடுத்தோம் அப்படின்னு யோசிக்க வச்சுட்டே இருக்கும். அதுதான் வேதனையான விஷயம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கும். ரொம்ப முக்கியமான முடிவுகளில் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம், சொத்துக்கள், ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதா இருக்கலாம், இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் அந்த முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப பார்த்து எடுக்கணும். ஏன்னா யதார்த்தமாக போடுற ஒரு கையெழுத்து, யதார்த்தமாக சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம், யதார்த்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு பணம், அது வந்து அவசரப்பட்டு பணத்தை அனுப்பிட்டோமே அப்படின்னு அதுக்கப்புறம் வருத்தப்படுறது எந்த வித யூஸும் இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் நல்ல அஸ்ட்ராலஜர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்டே பார்க்கலாம் கண்டிப்பாக. ஒருவேளை என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்.
என்னை விட நல்ல அஸ்ட்ராலஜர்ஸ் பக்கத்தில் இருப்பாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் பட்சத்தில் இந்த சேனலை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கட்டும். நல்லதே நினைப்போம். நல்லதே நடக்கும்.